இன்றைக்கி காரைக்குடி ஸ்டைலில் வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காயை போட்டு இந்த மாதிரி எண்ணெய் பீஸு போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் சில்லி கொஞ்சோண்டு போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்புறம் உளுந்து, சோம்பு, கடுகு இந்த மூணும் போட்டு நல்லா பொரிஞ்ச அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கிறப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கொரியண்டர் பவுடர் இது போட்டு நல்லா இது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன அப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி கொதித்த அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி போட்டுக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். சைடில் கொஞ்சோண்டு துவரம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சுக்கோங்க. அதெல்லாம் பாயில் ஆன அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பாயில் பண்ண பருப்பு போட்டு 2த்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரைஸோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் இதில் கொண்டக்கடலை போடாமல் வேறு ஏதாவது வெஜிடபிள் ஆல்டர்னேட்டிவாக போடணுன்னா கூட போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் போட்டுருவோம். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கொண்டக்கடலையும் வெண்டைக்காயும் இந்த மசாலாவோட ஒன்றா சேர்கிற வரைக்கும் அப்படியே கொதிக்க விடுங்க. நான் இதை ரைஸோடு சர்வ் பண்ண போகிறேன். அதனால் இந்த செமி கிரேவியாக நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி குக்கிங் வீடியோ, குக்கிங் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் தெரிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.